எல்லா ராசிலையும் கொஞ்சம் அதிகமாகவே லேட் ஆகிறது திருமணத்துக்கு யாருக்குன்னா மீனத்துக்கு தான். அதுக்கு குறிப்பான காரணம் 7ஆம் அதிபதி புதன், உபய லக்னம். இதுவுமே ஒரு உபய லக்னம் ராசின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி ராசிநாதன் அப்படிங்கிறவரும் குரு, 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்துக்கு அதிபதி பாவகிரகமான ஒரு செவ்வாய். ஸோ செவ்வாய் அங்கே ஆட்சியாக உட்காந்துட்டாருனாலுமே பிரச்சனை, செவ்வாய் 8ஆம் இடத்துல உட்காந்துட்டு 2 பார்த்துட்டாருனாலுமே பிரச்சனை, 12ஆம் இடத்துல சனி ஆட்சியாக இருந்தாலும் பிரச்சனை. ஸோ சனி, செவ்வாய் போன்ற கிரகங்கள், குரு போன்ற கிரகங்கள் இங்கே ஆட்சி ஆயிட்டாலே திருமணத்தில் வந்து பிரச்சனையை கொடுத்துருவாங்க. பொதுவாக இந்த கிரகங்கள் வலுக்கிறது நல்லது, பட் இந்த லக்னத்துக்கு வலுத்துட்டா எல்லாமே நல்லாயிருக்கும், பட் திருமண தடைங்கிறது இருக்கும். அப்போது இந்த மீன லக்னம் திருமண தடை நீங்கள் போக வேண்டிய கோவில் திருவானைக்காவல். திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி அம்மன் வந்து இங்கே அருள்பாலிக்கிறாங்க. இந்த கோவிலில் ஒரு சிறப்பு பூஜை நடக்கும். காலையில் ஒரு 11 மணிக்கு ஒரு பூஜை நடக்கும். அங்கே உள்ள பண்டிதர் வந்து அம்பாளுடைய வஸ்திரங்களை அணிஞ்சிட்டு வந்து பெண் வேடமிட்டு வந்து சுவாமிக்கு பூஜை செய்வார். அதாவது அம்பாளே சுவாமிக்கு பூஜை செய்கிறதா ஒரு ஐதீகம். இந்த கோயிலில் இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய அந்த பூஜையை பார்க்குறது அப்படிங்கிறது மீனத்துக்கு திருமண தடை நிவர்த்தி பண்ணி தரும். இன்னொரு நல்ல ஒரு பரிகாரம் மீனத்துக்கு என்னன்னா, இதே அகிலாண்டேஸ்வரி அம்மன் திருவானைக்காவலில் உள்ள அகிலாண்டேஸ்வரி அம்மனுடைய காதணின்னு சொல்லுவோம். அவங்களுடைய கம்மலை வந்து இவங்க பார்த்து வழிபாடு பண்ணணும். ஸோ அங்கே வந்து அது ஒரு ஃபேமஸான ஒரு விஷயம். அந்த அம்மனுடைய காதணி அப்படிங்கிறது அவ்வளவு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கும். ஸோ அலங்கார நாயகின்னு அந்த அம்மனுக்கு இன்னொரு பெயரும் உண்டு. ஸோ அந்த அம்மனை பார்த்து வழிபாடு செய்யும் பட்சத்தில் மீனத்துக்கான திருமண தடை அப்படிங்கிறது பரிபூர்ணமாக நிறைவேறும்.